இந்த செய்திக்கான தலைப்பு கெத்செமனேக்கு போகும் பாதையில் கிறிஸ்துவின் பாரம். இதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். எழுந்திருங்கள், ரைஸ் அப் and let's leave this place என்று சொல்லுகிற இந்த முகாந்திரம் என்ன? இது எந்த சமயத்தில் சொல்லப்பட்டது? இதனுடைய பின்னணி என்ன? எந்த இடத்திற்கு போகும்படி இவர்கள் புறப்படுகிறார்கள்? நம்ம நன்கு அறிவோம். இதை தொடர்ந்து, இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சீஷர்களிடத்திலே விசேஷமாக வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் போதனைகள் என்ன? நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்கிற விசேஷித்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறார். தயவு செய்து நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் பாரத்தை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சபை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே யோவான் 14வது அதிகாரம் கடைசி வசனத்திலே எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த பாதை எதை நோக்கியது? இதனுடைய பின்னணி உங்களோடு கூட நான் வேகமாக பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம். மரியாள் என்கிற சகோதரி நலதம் என்கிற உத்தம தைலத்தை கொண்டு அவருடைய சரீரத்தில் பூசிக்கொள்ள முந்திக் கொள்ளுகிறாள் என்கிற விசேஷத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். யோவான் 12வது அதிகாரம் துவக்கத்திலே இதே சம்பவம் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, மார்க் எழுதின சுவிசேஷம் 14 ஆகிய அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க யோவான் 12வது அதிகாரம் துவக்கத்திலே அவருடைய சரீரத்திலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே தைலம் பூசப்படுகிற சம்பவம் நடைபெறுகிறது. அதனையும் தொடர்ந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் 12வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை கழுதை குட்டியின் மேல் ஏற்றி குருத்தோலை பவனியாக தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் அவர் போகிற வழிகளை விரித்து அவரை கழுதை குட்டியின் மேல் ஏற்றி அவரை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிற ஒரு கடைசி பவனியாக கூட நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். இதனையும் தொடர்ந்து 13வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம். இயேசுவானவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து பாத்திரத்தை கொடுத்து அந்த கடைசி பஸ்காவை சீசர்களோடு கூட ஒரு மேல் வீட்டறையிலே அனுபவிக்கிறதை, ஆசரிக்கிறதை நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதையும் தொடர்ந்து நாம் பார்க்க முடியும். யோவான் 13வது அதிகாரம், யோவான் 13வது அதிகாரத்திலே 21 நாம் வாசிக்கும் போது 21 மற்றும் 26வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது நீங்க கவனிக்கணும். இதனுடைய பின்னணி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி, சரீரத்தின்படி தம்முடைய சீஷர்களை விட்டு அவர் பிரிந்து போகிறார். அதனையும் தொடர்ந்து கவனிங்க. இதே யோவான் 13வது அதிகாரம் கடைசி வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று
மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் மெய்யாகவே மெய்யாகவே, யூதாஸ் காரியத்தை குறித்த விஷயத்திலையும் மெய்யாகவே மெய்யாகவே, பேதுருவை குறித்த விஷயத்திலையும் மெய்யாகவே மெய்யாகவே என்று காண்பித்து கொடுத்துட்டு, அதை தொடர்ந்து 14வது அதிகாரத்தில் சில சத்தியங்களை பேசி அவர் முடிவில் சொல்றாரு, எழுந்திருங்கள், புறப்பட்டு போவோம் வாருங்கள் அப்படி சொல்றார். இதனுடைய பின்னணி என்ன? நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாலே அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள், அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனோடு உள்ள உறவை குறித்து பேசுகிறோம். அவர் எதை தொடர்ந்து இந்த சத்தியங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்கிறார்? யோவான் 14வது அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தெளிவாக பார்க்கிறோம். அது 30 மற்றும் 31 ரெண்டையும் சேர்த்து பார்க்க முடியும். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்ற, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று எதை நோக்கி அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், கெத்சமனையை நோக்கி. நாம் நன்கு அறிவோம், யோவான் 13வது அதிகாரத்திலே பஸ்கா அனுசரிக்கப்பட்டது. அந்த பஸ்கா தான் கடைசி பஸ்கா. இயேசுவானவர் சரீரத்தின்படி சீசர்களோடு இருக்கும்போது அனுபவித்த கடைசி பஸ்கா அதுதான். அந்த பஸ்கா எப்ப நடக்குது? சாயங்காலத்துக்கு பிறகு நடக்குது, ராத்திரி. அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிதான் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23, 24 எல்லாம் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. அப்ப அந்த ராத்திரி நம்ம சொல்ல போனா அந்த ராத்திரி தான் கடைசி ராத்திரி. குமாரன் அவர்களை விட்டு பிரிந்து போக போகிறார், அவர்களை விட்டு விலகி போக போகிறார். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை சேசலிடத்திலிருந்து சேவகர்கள் பிரித்து கொண்டு போக போகிறார்கள். That was the last message towards the disciples. அங்கேதான் கிறிஸ்து தம்முடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு புறப்பட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு. That was the one way track that no one can come back. அதுதான் கடைசி பயணம். சரீரத்தின்படி எல்லாரும் பயணித்து ஒன்னா பயணித்த கடைசி பயணம் அதுதான். அவர் எல்லாரும் சேர்ந்து கப்பர்நகூமுக்கு போவார்கள், ஊழியத்தை முடித்து திரும்பி ஒன்னா வருவார்கள். நாயினூருக்கு போவார்கள், ஊழியத்தை முடிச்சு ஒன்னா திரும்பி வருவார்கள். எரிகோவுக்குள்ள போவார்கள், எரிகோவுல ஊழியத்தை முடிச்சு அப்படி ஒன்னா வருவாங்க. எருசலேமுக்குள்ள போவார்கள், ஒன்றா வருவார்கள். தீருசீதோன் பட்டணம் அந்த அது பக்கத்துல போனா ஒன்றா வந்துருவாங்க. இப்படி கலிலேயாவுக்கு போவார்கள், ஒன்றாக வருவார்கள். போவார்கள் வருவார்கள். ஆனால் இங்கே போறது மட்டும்தான், திரும்பி வரவில்லை. This is the one way track. இதுதான் எல்லாரும் பயணிக்க முடியாது, எல்லாரும் பயணிக்க முடியாது. இது ஒரு வழி பாதை. இப்ப எல்லாரும் சேர்ந்து போறாங்க, ஆனா திரும்பி எல்லாரும் சேர்ந்து வரல. ஆளுக்கு ஒண்ணு அப்படி தெரிச்சுட்டாங்க, எவரையும் பிடிச்சிட்டு போறாங்க. அந்த பாதையில தான் கிறிஸ்துவானவர் பாரப்படுகிறார், என்னில் நிலைத்திரு. பாரம், குமாரனுடைய பாரத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படி நான் போடணும் வாஞ்சிக்கிறேன், அவ்வளவுதான். குமாரனுடைய பாரம் என்ன? நீ வருஷத்துக்கு ஒரு முறை அசனத்தை ஆசரி, அந்த பண்டிகை கொண்டாடு, இந்த பண்டிகை கொண்டாடு, அது இல்ல. குமாரன் எண்ணில் நிலைத்திரு. எதற்கு இது அவசர செய்தி? ஒருவேளை சீசர் நினைச்சிருக்கலாம், நாளைக்கு காலையில் நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போறோம், நாளை கழிச்சு ஒருவேளை கப்பர்நகூமுக்கு போகலாம், பல கனவுகளோடு கூட வந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்கு தெரியும், this is the last journey that I had with my disciples. Not only that, that was also the one way track. The one way track. அதுக்கு முன்னால அவங்க one way track பார்த்திருக்கவே மாட்டாங்க, மேக்ஸிமம் பார்த்திருக்க மாட்டாங்க. என்னதான் அவர் கப்பல் படகுல போகும்போது கூட கொஞ்ச நேரம் விலகி இருந்தாலும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வந்துருவார். அவங்க ஆவேசம் சொல்லி பயந்தாலும் நான் தான் சொல்லி அப்படி அணைச்சு கொண்டு வந்துருவாரு. That was the last journey. கவனிங்க,
ஒரு மனுஷன் இந்த பூமியை விட்டு போறதுக்கு முன்னால தன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, தன் சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு விசேஷித்த காரியங்களை, மிக மிக முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போவாங்க. அதான் கெத்செமனேக்கு போகும் பாதையில் கிறிஸ்துவின் பாரம். ஒரு யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு தன்னுடைய மரண காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியுமே ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே அவங்களுக்கு நடக்க போறது, அவங்களை குறித்த விசேஷித்த தீர்க்கமான வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் எழுந்திருங்கள் சொல்லும் போது அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது, பந்தியில தான் இருக்காங்க, வேற எங்கேயும் போகல, பந்தியில தான் இருக்காங்க. ஏன்னா 13வது அதிகாரத்துல பந்தியில தான் சம்பவிச்சுக்கிட்டு இருக்கு. 14வது அதிகாரத்துல ஆண்டவர் டீச் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் தான் சொல்றார், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் சொல்லி அவங்களோடு நடந்து இங்க போய்கிட்டு இருக்கும் போது அவர் பகிர்ந்து கொள்றார். பாருங்க, நானே மெய்யான திராட்சை செடி. நிலைத்திருக்கிற அவசியத்தை குறித்து பேசுகிறார். எதற்கையா, எதற்கம்மா நிலைத்திருக்கிற செய்தியை பேசுகிறா? நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியாக அவர் பேசுகிறார். எதற்காக? அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது வெளியிலே எரியுண்ட கொடியை போல அது உலர்ந்து போ, அது அறுப்புண்டு போ, அது அக்கினிக்கு இரையாகும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதனுடைய முகாந்தரம் என்ன? அதற்கு முன்பாக வாசித்து பாருங்கள். அப்படி சீசர்களில் 2 பேரை 2 விஷயங்கள் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்காக தான் சொல்றார், நிலைத்திரு. யூதாஸ் காரியோத் என்கிற மனுஷனை பணம் என்கிற உலகம் கிறிஸ்துவை விட்டு அவனை இழுத்து கொண்டு போகிறது. பேதுரு என்கிற அப்போஸ்தலனை மாம்சம் என்கிற சுயம் இழுத்து கொண்டு போகிறது. இப்ப சொல்றாரு, நிலைத்திரு. இது அவசர செய்தி. கர்த்தருடைய சபைக்கு இது சொல்லப்பட வேண்டிய இன்றியமையாத செய்தி. ஏன் கிறிஸ்து இவ்வளவாய் பாரப்படுகிறார்? நிலைத்திரு, இல்லாவிட்டால் வெளியில எரியுண்டு போயிருவையே, அது அக்கினிக்கு இரையாகி விடுமே. நீ என்னில் நிலைத்திருந்து கனிகோடு. நிலைத்திருன்னு ஏன் பேசுறாரு? அங்க 2 பேருடைய ஜீவியம் ஆட்டம் காண்பிக்கிறது. ஒருவனை உலகம் இழுத்துட்டு போகுது, இன்னொருத்தனை மாம்சம் இழுத்துட்டு போகுது. யூதாஸ் பணம் சொல்லி ஓடுறான். பணம் அவனை கிறிஸ்துவை விட்டு இழுத்து கொண்டே போகுது. பேதுரு அவங்க மாதிரி மறுதளித்தால், நான் யார் போனாலும் சரி, உயிர் ஜீவனே போனாலும் பின்பற்றுவேன், மறுதளிக்க மாட்டேன். சுயம், மாம்சம் இந்த பேதுருக்குள்ள மேலோங்கி நீக்கி இவனையும் பிரிச்சுட்டு போகுது. ஆனா பிற்பாடு அவனை சேர்த்து கொண்டார், இல்ல சொல்லல. மனங்கசந்த அளவு அவன் மனம் திரும்பி பின்னால கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டான். நம்ம நன்கு அறிவோம். ஆனா அந்த காலகட்டம் என்ன, எந்த சூழ்நிலையில ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? இது சாதாரணமா வாசிட்டு போயிருவாங்க. வேதபாடம், 1ஆம் வேதபாடம், 2ஆம் வேதபாடம் சொல்லி சாதாரணமா வாசிட்டு போறதுக்காக அல்ல. குமாரனுடைய பாரம் எங்க இருக்கு பிரியமானவர்களே? நிலைத்திருங்கள். யூதாஸ் போல உலகம் உன்னை இழுத்து கொண்டு போய்விடக் கூடாது. பேதுருவை போல மாம்சம் உன்னை இழுத்து கொண்டு போய்விடக் கூடாது. எவ்வளவு தூரம் ஆண்டவர், எவ்வளவாய் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் பேசுகிறார். இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக சரீரத்தின்படி அவர் சீசர்களை விட்டு பிரிந்து போகிறார். இன்னும் சில மணி நேரங்கள் தான். அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தெரியாது. இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களுக்குள்ளாக அது ராத்திரி, அதே ராத்திரி தான். இன்னும் ஒரு சில நிமிடங்களோ அல்லது ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பிரிந்து போறாங்க. செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நிலைத்திரு, நிலைத்திரு. முன்னமே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உலகம், மாம்சம், இந்த 2 பேரையும் காமிச்சு கொடுக்கிறார் 13வது அதிகாரத்தில். ஒருத்தனை குறித்து சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அதுக்கு பின்னால் என்ன இருக்கு கேட்டா, உலகம், பணம் என்கிற உலகம் இருக்கு. உலக பொருள். பணம் என்பது உலக பொருள், அது மாம்சம் அல்ல, அது உலக பொருள்.
அதான் சொல்ற, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்ப அவங்க விழுந்து போறாங்க, வீழ்ச்சி அடைகிறார்கள், தடுமாறுகிறார்கள். பேதுரு பார்த்து சொல்றார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 நேரம் நீ மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்துதான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். வார்த்தையை பார்த்தீங்களா? நிலைத்திருங்கள். ஆண்டுடைய நோக்கம் எல்லாம் இது பத்தி தெரியுமா? 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரம், 3 அதிகாரங்களை பாருங்க. 18வது அதிகாரம் துவக்கத்துல சேவகர் வந்துட்டாங்க. யூதாஸ் அவங்களோட வந்து நிக்கிறான், பிடிச்சு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னால வாருங்கள், எழுந்திருங்கள், எவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி 15, 16, 17 தேவன் கொடுத்த வெளிச்சத்தை அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்ற, அவ்வளவுதான். 15 என்ன சொல்றாரு தெரியுமா? குமாரனாகிய எண்ணில் நிலைத்திருங்கள் சொல்றாரு. 16 பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருங்கள் சொல்றாரு. எல்லாத்தையும் விலாவரிய காண்பித்து கொடுக்க நேரம் இல்லை. 17 பிதாவில் நிலைத்திருங்கள் சொல்லி காண்பித்து கொடுக்கிறார். திரியேக தேவன், we are worshiping the triune God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord, praise be to God. தேவ பிள்ளைகள் உணர வேண்டும், திரியேக தேவன் அன்று எதுக்காக இதெல்லாம் காண்பிக்கிறார் தெரியுமா? நல்ல கவனிங்க, செய்வாங்க. பிரியமானவர்களே, யோவான் 15 தம்மை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தமக்கும் சீசலுக்கு இடையில இருக்கிற உறவு, சிநேகிதன் என்கிற உறவு. எப்படி திராட்சை செடியோடு கொடி இணைஞ்சிருக்குமோ அதே போல ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு இணைஞ்சு இருப்பான், இணைஞ்சு பயணிப்பான். அதை குறித்த சத்தியங்களை பேசிக்கொண்டே வரும்போது அன்று என்ன வெளிப்படுத்துறாரு தெரியுமா? நீ குமாரனில் நிலைத்திருக்க வேண்டும். 16வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்க விசேஷமா அவர் வந்து தேற்றரவாளன் வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். எவ்வளவு மேன்மையான வெளிச்சத்தெல்லாம் 16வது அதிகாரத்துல காண்பிக்கிறார். அதே 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவா. தாம் கேள்விப்பட்ட யாவை உங்களுக்கு அறிவிப்பா. அவர் என்ன சொல்ல வர்றாரு? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் இரு, பரிசுத்த ஆவிக்குள் நிலைத்திரு, அவருடைய போதிக்கு இடங்கொடு, அவரால் இயக்கப்படு, அவரால் நடத்தப்படு அப்படின்னு சொல்லி அவரில் நிலைத்திருக்கிறத குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். 17 நம்ம சொல்லவே வேண்டாம், பிதாவிலே நிலைத்திருக்கிறது. நானும் பிதா ஒன்றா இருப்போம், ஆண்டவரே நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றா இருக்கும்படிக்கு. அவர்கள் உண்மையில் ஒன்றா இருக்கணும், நான் உண்மையில் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் உண்மையில் ஒன்றா இருக்கும்படிக்குன்னு சொல்லி நீண்ட ஜபத்தையே பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 18வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியுதுனால தான் கொஞ்சம் துரிதமா போறேன். 18வது அதிகாரம் துவக்கத்துல அவங்க அதுல இருந்து அப்படி கொஞ்சம் அப்படி விலைக்கு இடத்துக்கிட்டு போகும்போது அப்படி பிடிச்சாங்க. யாரை தேடுகிறீங்கன்னு சொல்லி கேட்கிற அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, கல்வாரியை நெருங்கும் பாதையில், கல்வாரியை நெருங்கும் கடைசி தருணங்களில் கிறிஸ்துவின் பாரம். ஏனோ தானமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நினைக்கலாம் அடிக்கடி கடிந்து கொள்றீங்களே சொல்லி. நம்முடைய இறுதிய கடினத்துக்கு தக்க தேவன் தமது வார்த்தைகளை அவ்வப்போது நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணரவில்லையா? நீ உலகம் தான் பெருசு. எதுக்காக பேசுறாரு தெரியுமா? 15வது அதிகாரத்துல குமாரன் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒவ்வொரு அவசியத்தையும் காண்பிச்சு கொடுக்கிறேன், ஆண்டு உதவி செய்வாராக. 15வது அதிகாரத்துல குமாரனை நிலைத்திருக்க வேண்டும் அவசியம் எதுக்கு தெரியுமா? 2 பேர் ஆட்டாங்க காண்றாங்கப்பா. 2 பேர், ஒருத்தனை உலகம் தூக்கிட்டு போகுது, இன்னொருத்தனை மாம்சம் இழுத்துட்டு போகுது. என்ன செய்ய போறேன்னு கேட்கிற. நிலைத்திரு, நிலைத்திரு. யூதாசுடைய நிலைமையை குறித்து அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. குடல் எல்லாம் சரிந்து போயிட்டு அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவான். அது எல்லாத்தையும் சேர்த்து அக்கினியினால் சுட்டரித்து போடுவார்கள் சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரே. ஏன் நிலைத்திருக்க சொல்றாரு? அந்த பாவங்களை காமிச்சு கொடுக்கிறாரு, உலகத்தையும் மாம்சத்தையும் காண்பிச்சு கொடுக்கிறார். நீ குமாரனை நிலைத்திரு.
கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அதுவும் பெரிய பரிதாபம். சர்ச்சுக்கு வாரந்தோறும் போயிருந்தாங்க, நாங்க சர்ச்சுக்கு வாரந்தோறும் போயிருந்தோம். அங்க ஊழியம், இங்க ஊழியம், அப்புறம் அங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம். அவர் நிலைத்திருக்கிறேனா? உலகம் ஒருவனை ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. ஏதோ யூதாஸ் பேதுருவை 2 பேரை மட்டும் காமிச்சு கொடுத்துட்டு தம்மில் நிலைத்திருக்கும்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி 2 பேர் நினைச்சிடாதீங்க. இந்த 2 பேரும் 2 பெரிய கூட்டத்திற்கு திருஷ்டாந்தம். யூதாஸ் காரியோத் உலகத்தினால் சோரம் போகிறவர்களுக்கு திருஷ்டாந்தம். பேதுரு மாம்சத்தினால் இழுக்கப்படுகிறவர்களுக்கு திருஷ்டாந்தம். சுயம் யார் பண்ணால் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறான். மாம்சத்தை எலும்ப பண்றான். இன்னொரு மனுஷன் உலகத்தை எலும்ப பண்றான். 2 பேருமே இழுக்கப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தர் சொல்றார், நிலைத்திரு. 16வது அதிகாரத்துக்கு வரும்போது ஏன் பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசுறாரு தெரியுமா? எங்கெல்லாம் பாடுகள் வருதோ அங்க பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கிறத பத்தி சொல்லுவார்கள். இது நம்ம வேதத்துல கட்டாயமா படிக்க வேண்டிய அருமையான பாடம். பாவங்களை காமிச்சு கொடுத்துட்டு பாவம் எப்படி ஒரு மனுஷன் இழுத்துட்டு போகுது, உலகம் மாம்சம் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி குமாரனில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தை காண்பித்து கொடுத்தவர், அடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஒன்று அப்படியே இடைப்படணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடு, பரிசுத்த ஆவி அவரில் நிலைத்திருக்கும்படி அவர் பேசிக்கொண்டே வருவதற்கு நோக்கம் என்ன? நீங்க தாராளமா முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். பாடுகள் உபத்திரவத்தை பேசுறாரா இல்லையா? நமக்கெல்லாம் என்ன கடைசி வசனத்தை பிடிச்சுக்கிறது? யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை சாதாரண சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வசனம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. நீங்க துக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு, ஆனா உங்க துக்க சந்தோஷம் மாறுன்னு சொல்றாரு. உங்களை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்து எல்லாம் இருக்கு. பாடுகளை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பாடுகள் வர இடத்துல நீங்க பரிசுத்தவாவியை பார்க்க முடியும், நிச்சயமா பார்க்க முடியும். அப்போஸ்தலன் பவுலே சொல்றாரு ஒரு இடத்துல சொல்லும்போது, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க கவனித்தீங்க அப்படி சொன்னா, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளை குறித்து அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்னு சொல்றார். என் பிராணனே அருமையாக என்ன எதை பட்டணந்தோறும் தெரிவிக்கிறாரு? கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. கழுகு வருது, பூனை வருது, புறா வருது, ஆவியானவர் காண்பிக்கிறார். ஒரு கலசம் இறங்கி வருகிறது, கடைசியில் மண்டையில பொழுது விழுந்துருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிலர்கள் இப்படிதான் இதைதான் எதிர்பார்த்தே இருக்காங்க. இந்த அது வருது, இது வருது. ஒருத்தர் சொல்ற நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தர் இப்படி சொல்ற ஜோம் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா ஒரு செயின் பறந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வருது, பாடுகள் வருதுன்னு சொல்றாரு. பாடுகள் அறிவிக்கிற இடத்துல பாருங்க, பாடுகள் இந்த உபத்திரவங்கள் கட்டுகளை வெளிப்படுத்துற இடத்துல ஆவியானவரை பத்தி பேசுவோம். அதனாலதான் ரோமர் 8:26 வாசிக்கும் போது கூட அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். பலவீனங்கள்ல அந்த பிரச்சனை, ஒரு போராட்டம், தடுமாற்றம், ஒரு விதமான போராட்டத்தில் இருக்கும்போது பலவீனங்கள் ஆவியான உதவி செய்கிறார். அவர் வெளிப்படுத்தப்படுறார். அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த உபத்திரம், பாடு, இன்னைக்கு பாடுகளை கண்டு சோர்ந்து போயிருந்தோம். ஐயோ எனக்கு அப்படி ஒரு உபத்திரம் சொல்லி ஏன் தெரியுமா? வரப்போகிற காரியத்தை எல்லாம் அறிவிக்கிறாரு. இன்னும் நேரம் நெருங்கிட்டே இருக்கு. எதுக்கு? 9:5 ஆறுதுக்கா? இல்ல, அவரை பிடிச்சிட்டு போறது. என்ன பிடிச்சிட்டு போயிடாதீங்க. எவ்வளவு பாரப்பட்டிருப்பார் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிட்டே இருக்கு. இந்த செய்தி சொல்லிட்டே இருக்க, 15 அதிகாரத்தை சொல்லிட்டாரு, 16 இன்னும் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ளே நம்ம போட வேண்டிய சத்தியம் எல்லாத்தையும் போட்டுருவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம். திரியேக தேவனுடைய வெளிப்பாடை அப்படியே முன் வச்சுட்டு போயிட்டாரு. பாவங்கள் அப்படி எதிர்த்து வருது. என்ன நிலைத்திருன்னு சொல்லி குமாரனை காண்பிக்கிறார். இப்ப பாடுகள் வரப்போகுது, பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறார். அதுக்கடுத்து மகிமை வரப்போகுது, பிதாவில் நிலைச்சிரு அப்படின்னு சொல்ற. எவ்வளவு மகத்துவமான தேவன்!
மகிமை இருக்கு. அதனாலதான் பாருங்க, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:18 நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வல்லவென்று எண்ணுகிறேன். அந்த பாடுகளை தொடர்ந்து மகிமையை காமிச்சு கொடுக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பிரியமானவர்களே, ஒரு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையை உள்ளடக்கி காமிக்கிறார். பாவங்களை மேற்கொள், பாடுகளை மேற்கொள், மகிமையிலே பிரவேசி சொல்லிட்டு அவரு கடந்து போறார். அவரும் அதே மாதிரி பாவங்களை ஜெயித்தார், பாடுகளை ஜெயித்தார், மகிமைக்குள் பிரவேசித்தார். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கை இதில் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேல கவனிச்சு பாருங்க. குமாரனில் நிலைத்திரு, பரிசுத்தாவில் நிலைத்திரு, பிதாவில் நிலைத்திரு. ஒரு நீங்க நினைக்கலாம், பரிசுத்தாவில் நிலைத்திரு எங்கே போட்டிருக்குதா, பிதாவில் நிலைத்திருன்னு போட்டிருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய அசைவிலே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்குள்ள நீ வந்துடணும், அவருக்குள்ள நீ நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் உன்னை கைட் பண்ணணும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துவார். எப்படி? அவர் 1 கிலோமீட்டர் தள்ளி, நம்ம 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போதா அவரோடு இணைந்து அவரில் நிலைத்திருந்து பயணிக்கிற அவசியத்தை காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். குமாரனுடைய பாரம் இங்க வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கு. நிலைத்திருக்கும்படி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு? அவர் ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சாத்தானுக்கு கூட ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. கடைசியில கூட குமாரன் ஏதாவது நினைச்சலாம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முகாந்திரம் அவன் வச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு கூட ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. என்னன்னா, குமாரன் ஏதாவது சிக்கும், நான் வர்றேன், நான் அவர்கிட்ட போறேன். அதான் அவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். நம்ம சொல்ல முடியுமா? அதுக்காக இந்த டீச்சிங் கொடுக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் நாடகம் இருக்கிறது, பணாசை இருக்கிறது, சண்டை போடுதல் இருக்கிறது, கோல் சொல்லுதல் இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் இருக்கிறது, பொய் இருக்கிறது, பதவி ஆசை இருக்கிறது. 9ஆம் தேதி வரப்போறான், உலகத்தின் அதிபதி வரப்போறான் 9ஆம் தேதி. அப்பதான் தெரியும் ஆட்டங்கான். அவ்வளவு பண ஆசை, பதவி ஆசை ஓடுறாங்க பாருங்க. 4 நாள் தூங்க மாட்டாங்க. ஏன்னா உலகத்தின் அதிபதி தானே. உலகத்தின் அதிபதி ஆட்டி படைக்கிறான். நீ எரியுண்ட கொடியை போல அக்கினிக்கு இரையாவது நிச்சயம். நிச்சயம். எவ்வளவு பெரிய வேதனைக்குரியது பாருங்க. இதெல்லாம் நினைக்க மாட்டேங்காங்க. அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் எவ்வளவு பாரப்படுறார். அப்ப எங்க போய்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பேசுறாருன்னு சொன்னா, உண்மையிலே சொல்லும் பெருமளவு, திஸ் இஸ் தி ஒன் வே ட்ராக். எல்லாரும் பயணிக்க முடியாது. கஷ்டம், கடினமானது. நிலைச்சிருக்கிறதான கஷ்டம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பார் என்று கேட்கிறாரு லூக்கா 18:8. நம்ம நிலைச்சிருக்கிறது பெரிய இதா இருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிறாரே. மத்தேயு 24:13. 1 யோவான் 2:27-28 பார்க்கும்போது, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாது இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறாரே. அவரில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள். தயவு செய்துங்க லூஸ்ல விட்டுறாதீங்க. நீங்க போகிற இடம் சரியில்லையா, நீங்க இடத்த சபையை கூட நீங்க மாத்தலாம், தப்பே கிடையாது. ரட்சிப்பு கேட்ட வார்த்தை இல்லையா, விலகிருங்க. எதுக்கு காலம் ஃபுல்லா எதையாவது சடங்காச்சாரத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கீங்களா? கல்லறைக்காக போறீங்களா? கல்லறைக்காக போறீங்க? கல்யாணத்துக்கா? பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளும் கல்யாணம் பார்க்கணும், ஒரு நல்லது பொழுது பார்க்கணும். அவங்க வந்தா தானா? கத்தட்டு மாட்டிக்கிடுவோம். ரட்சிப்பு கேட்ட வார்த்தை கிடையாது.
எல்லாம் ஊழல் அரசியல் பண்றவங்க அதிகாரம் செலுத்துவாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கணும். என்ன கிறிஸ்தவம்? தேவனுக்காக எழும்புவோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் எவ்வளவு பாரத்தோடு பேசுற. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனே அவ்வளவு தன்னம்பிக்கையோடு அவரிடத்துல ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒன்ன பிடிச்சிடலாம், ஒன்ன வச்சு அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்க, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எவ்வளவு மேன்மையான ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு அருமையான ஸ்டேட்மெண்ட். நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்னால் சொல்ல முடியுமா? அதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்றார். போவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அந்த ராத்திரி வேளையில ஊரே கூட உறங்கிக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு மின் விளக்குகள்லாம் கிடையாது, தீப்பந்தம் தான் வச்சிருந்திருப்பாங்க, விளக்கு தீப்பந்தம் தான் இருந்திருக்கும். அந்த இருட்டு நேரத்துல மலைக்கு மேல அந்த மேல் வீட்டிலிருந்து இறங்கி நடந்து அப்படி போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதை கற்பனை பண்ணி பாருங்க, போய்கிட்டு இருக்காங்க. மற்ற சீஷர்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா இயேசுக்கு தெரியும். இதுதான் கடைசி ராத்திரி, நம்ம பிரிஞ்சு போறோம். இதுக்கு முன்னால அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் சொல்லிடுவோமே. நீ நிலைத்திருப்பா, நிலைத்திரு. ஒருத்தனை உலகம் கொண்டு போகுது, இன்னொருத்தனை மாம்சம் இழுத்துட்டு போகுது. நீ எவ்வளவாய் நிலைத்திருக்க வேண்டும், திரியேக தேவனில் எவ்வளவாய் நிலைத்திருக்க வேண்டும். பாடல குறித்து நினைக்கும் போதுதான் யோவான் 16வது அதிகாரத்தை நினைக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க முதல்ல எதுல நிலைத்திருக்க வேண்டியது இருந்துச்சு தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவங்க முதல்ல எதுல நிலைத்திருக்க வேண்டியிருந்ததுன்னா பஸ்காவுல நிலைச்சிருந்தாங்க. பஸ்காவுல நிலைத்திருக்கும், அதான் குமாரன். நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். அதுல நிலைச்சிருக்கும் போது அவங்க விடுதலை அனுபவிக்காங்க. அதை தொடர்ந்து எதுல நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார்னா ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை பொறுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 63:12. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, பாருங்க, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. எவ்வளவு நேர்த்தி எழுதியிருக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியை அவர்கள் நடுவில் இருக்க கட்டளையிட்டாராம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருது, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருது 11ஆம் வசனத்துல காண்பித்து கொடுத்துட்டு 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. தேவன் எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்றார் பாருங்களேன். இந்த எப்படி யோவான் 15, 16, 17 ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உள்ளடக்கும். தெரியக தேவனை வெளிப்படுத்துறது மட்டும் இல்ல, தெரியக தேவனில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தை காண்பித்துக் கொடுக்கிற வேத சத்தியங்கள் மாத்திரம் அல்ல, கூடுதலாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஏன்னா யோவான் 15வது அதிகாரத்துல எதை காமிச்சு கொடுக்க? திராட்சை செடி. திராட்சை செடி நமக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் எதுக்கு அடையாளப்படுத்தப்படுது? திராட்சை பழத்துக்கு, திராட்சை ரசத்துக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவோ அப்படின்னு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல பார்க்கிறோமே. அவ கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளம் அது. அவ இங்கேயும் கவனிச்சு பாருங்க, ரொம்ப நேர்த்தியா இருக்கு. திராட்சை செடி, திராட்சை செடி. அப்ப திராட்சை செடி எதுக்காக காண்பிக்கிற? பஸ்கா, உங்களுக்காக எனக்காக ஒரு பிழியப்பட்டா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று ஏசாயா 53:10 வாசிக்கிறோமே. அவர் நொறுக்கப்பட்டா, திராட்சை பழங்கள் பிழியப்படுகிறது, மிகுந்த கனிகளை காண்பிக்கிறாரு, பஸ்காவை வெளிப்படுத்துகிறார். திராட்சை செடி, திராட்சை செடி. இதத்தான் அங்கே ஒரு ஓமையாக, ஒரு விதமான அடையாளப்படுத்துகிற முகாந்தரமாக ஆசாப்புக்கு வெளிப்படுத்தும் போது சங்கீதம் 80வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்களும் நானும் பார்ப்போமே. ஆனால் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, அதான் பஸ்கா மூலம் தான் எடுக்க முடியாது, பஸ்கா மூலமா அதை கொண்டு வர்றார். அங்க பஸ்கா வெளிப்படுத்தப்படுகிறார். சும்மா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. எது மூலமா வெளியே வர்றாங்க? பஸ்கா ஆசரிப்பு மூலமாய், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு முன் அடையாளமாய் இருக்கக்கூடிய பஸ்கா ஆசரிப்பு மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 வருஷ அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள்.
அதைத் தொடர்ந்து வனாந்தரத்துல பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்க. இது எந்த அதிகாரத்தை குறிக்கி? புதிய ஏற்பாட்டுல யோவான், சத்தமா சொல்லுங்க, யோவான் 15 பஸ்கா பார்த்துட்டோம். 16 திராட்சை செடி, திராட்சை பழங்கள், அந்த திராட்சை பழம் திராட்சை செடியை பத்தியே பேசுறார். பஸ்கா உங்களுக்காக எனக்காக பிழியப்பட்ட, உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்ட கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களை என்னையும், அதான் முதலே சொன்ன, அதான் நீங்க முதல் ஸ்டார்டிங்ல இந்த செய்திக்கு முன்னாலே சொன்னேன், உலகமும் மாம்சமும் சிலுவையிலே மாண்டு விட்டது. அப்படி சரீரம் நொறுக்கப்படுற இடத்துல, அப்படி சரீரம் கிழிக்கப்பட்டு குத்தப்பட்டு ஆணிகளால கடாவப்பட்டு விழாவிலே குத்தப்படுகிற அந்த கல்வாரியிலே நம்முடைய மாம்சமும் உலகமும், யூதாச வந்துபார் இருந்த உலகமும் பேதுருவை வந்துபார் என்ற மாம்சமும் சிலுவையிலே மாண்டு விட்டது. அதுதான் அதை தொடர்ந்து திராட்சை செடியினுடைய மேன்மையை காண்பிக்கிறார். பஸ்காவில் நிலைத்திரு, உனக்காக பிழியப்பட்ட கர்த்தர், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதுடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாரு. அதை நான் உற்று கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்க பாடுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசுறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் பஸ்காவை அனுசரிச்சுக்கு பிறகு எங்க வந்துட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. பஸ்கா அனுசரிச்சு எகிப்தை விட்டு வெளியே வந்து எங்க வந்துட்டாங்க? வனாந்தரம். பாடுகள், தண்ணி கடை கஷ்டம், நினைச்ச தண்ணி கிடைக்காது, நினைச்சிட்டு சாப்பிட்டு நினைச்ச காரியங்கள்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு மத்தியில நடுவில் பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு அப்படின்னு எழுதுறாரு. ஏசியா 63, 12, 13, 14 எல்லாத்தையும் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவங்களை இளைப்பாறுதல்ல நடத்திக்கிட்டே இருந்தாராம். இளைப்பாற பண்ணினார் எங்க? வனாந்தரத்துல. அப்ப யோவான் 16 அதான் சொல்றாரு, அந்த பாடுகளுக்கு மத்தியில ஆவியானுடைய லீடிங்கை பெற்றுக்க, ஆவியானுடைய நடத்தலே இரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப இதை தாண்டி தான் மகிமையில பிரவேசிக்கிறது இருக்கு. இப்ப பிதாவில் ஒன்றாகி இணைக்கப்படுற அனுபவம். இயேசு சொன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். யோவான் 14:6. அப்ப பிதாவிலே அங்க இணைகிறது மகிமையோடு. மகிமை பத்தி பேசுறார். மகிமைக்குள் பிரவேசிக்கிறத பத்தி பேசுறார். திராட்சை செடிக்குள்ள பிரவேசிக்கிறது, அந்த பாடுகளுக்குள்ளே பிரவேசிக்கிறது, அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அங்கே மகிமையை குறித்து பேசுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா முதலாவது திராட்சை செடியின் அனுபவம், திராட்சை பழத்தினுடைய அனுபவம், பஸ்கா. நம்ம ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பார்க்கும். இங்க இயேசு கிறிஸ்து என்ன காமிக்கிறார்? நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அவங்க அங்கே பாத்திரம், அங்கே ஆட்டுக்குட்டி, இங்கே பாத்திரம். அதை தொடர்ந்து வனாந்தரம், இங்கே அதை தொடர்ந்து வனாந்தரத்தை காண்பிக்கிறார், பரிசுத்த ஆவியை காண்பித்துக் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து அவர்கள் நமக்கு மகிமையிலே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம், பரம காணனை சுதந்தரிக்கிற ஸ்லாக்கியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணனை சுதந்தரிக்கிற ஸ்லாக்கியம், நமக்கு பிதாவோடு அவருடைய மகிமையிலே பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. மூன்றையும் நம்ம உன்னிப்பா பார்க்கும்போது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையானதை அந்த ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி பாரம். அது பாவங்களெல்லாம் உற்று பாரு, உலகம் மாம்சம் எவ்வளவு இருக்கு, அதோடைய வீரியத்தை பாரு, அது மனிதனை எவ்விதமா என்னை விட்டு பிரித்து கொண்டு போகிறது என்பதை பார் என்று சொல்லி அவரில் நிலைத்திருக்கும்படி சொல்லுகிறார். பாடுகள் எல்லாம் பாரு. உன்னை கொலை செய்றவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வருமா? உன்னை ஜபாலயத்துக்கு புறம்பாக்குவான், கொலை செய்வான், அடிப்பான், எல்லாம் சொல்றாரு. உலகமும் சந்தோஷப்படும், நீ துக்கப்படுவ, புலம்புவ, எல்லாம் சொல்றாரு. உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனா அதுக்கு நட்டுவில ஆவியான். அப்ப பாடுகளை உற்று பார்த்துட்டு பரிசுத்த ஆவியானோடு இணைந்து கொள். அப்படி லீடிங் இப்படிதான் இருக்கும். பிலிப்பு பத்தி விஷயத்துல பாருங்க, வனாந்தரத்துல தான் அவருடைய சத்தத்தை கேட்டு இருப்பார். போ வனாந்தரமா இருக்கும், போ வனாந்தரத்துல சத்தத்தை கேட்பார். அதை தொடர்ந்து மகிமையை காண்பிக்கிறார். மகிமை இருக்கு, பாடுகளை தொடர்ந்து மகிமை இருக்கு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 12:2 வாசிக்கிறோமே பிரியமானவர்களே.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போமா? குமாரனுடைய பாரம் எத்தகையது, அவர் எவ்வளவாய் பாரப்படுகிறார். என்னை உங்களை நேசித்து கல்வாரிக்கு போகிற கடைசி தருணத்தில் எப்படியாக இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கணுமே என்று அவர் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறார் என்பதை நீங்கள் நான் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் கடைசி வசனத்தில் எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று அந்த ஒன் வே ட்ராக்கை காண்பிக்கிறேன். ஏன்னா நீ பின்னால வரக்கூடாது, இந்த அனுபவத்திலிருந்து பின்னால் வரக்கூடாது. அந்த ஒன் வே ட்ராக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். உண்மையாவே சொல்றேன், வேதத்தின் படி சொல்றேன். This is the one way track to which God calls you and me. உங்களை ஆண்டவர் இந்த ஒரு வழி பாதைக்கு அழைக்கிறார். ஒரு வழி பாதைக்கு அழைக்கிறார். திரும்பி வர முடியாது. அது நேரா ஸ்ட்ரெயிட்டா கல்வாரிக்கு தான் கொண்டு போகும். பின்னால திரும்பி வர்றது, கப்பரமுக்கு போனோம் திரும்பி வந்தோம், நாயனூருக்கு போனோம் திரும்பி வந்தோம், எரிகோவுக்கு போனோம் திரும்பி வந்தோம், இந்த கதையே கிடையாது. ஒரு வழி பாதை. அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல ஆண்டவரே என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஒரு சில நிமிடங்கள் அப்படி ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல அது எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் ஆண்டவரே கல்வாரியை நெருங்கும் கடைசி தருணங்களில் கிறிஸ்து தமது பாரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தமது கடைசி சத்தியங்கள் இந்த சரீரத்தில் இருக்கும்போது அவர் வெளிப்படுத்த வேண்டிய கடைசி சத்தியங்கள் எல்லாத்தையும் குறித்து விலாவரியாய் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. சகோதரனே, சகோதரியே, உலகம் ஏதோ ஒரு மாய வழியில உன்னை இழுத்து கொண்டு போகிறதோ, உங்களை இழுத்து கொண்டு போகிறதோ, மாம்சம் ஏதோ ஒரு வகையில உன்னை இழுத்து கொண்டு போகிறதோ, உங்களை இழுத்து கொண்டு போகிறதோ, ஆண்டவருடைய வார்த்தைகள் நிலைத்திரு, நிலைத்திரு. என்னுடைய பின்னணி அறிந்து நிலைத்திரு. எழுந்திருங்களை விடமிட்டு போவோம் வாருங்கள் என்று அந்த பந்திலிருந்து எழும்ப சொன்னவர் கெத்செமனே நோக்கிய பாதையில அப்படி பாரத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து அப்படி பாரத்தை புரிந்து கொள். அப்படி பாரத்தை புரிந்து கொள். அதனுடைய சுற்றி அவர் நிலைமையை பார்க்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். பார்த்தாதான் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ, யூதாஸ் உலகம் எவ்வளவு இழுத்துட்டு போகுது. ஐயோ, அந்த பேதுரு மாம்சம் எவ்வளவு இழுத்துட்டு போகுது. நீ இழுக்கப்பட்டு கூடாது. அப்படி இழுக்கப்பட்ட வெளியில இருண்ட கொடியை போல நீ அக்கினிக்கு இரையாயிருவிய. அதனாலதான் ஆண்டவன் பச்சைமா பேசுற. இன்னைக்கு உறுதியா தீர்மானி. இந்த ஒரு பாதையில இந்த திரும்பி வர்றது, திரும்பி போறது, இந்த கதையே இருக்காது. அற்புதங்களை பார்க்கறதுக்குன்னா நீ போகலாம், திரும்பி வந்துடலாம். கப்பர்நகூமுக்கு போனா அங்க அற்புதம் செய்வார், அப்புறம் திரும்பி வருவார், நீ வந்துடலாம். நீ நாயனூருக்கு போலாம், விதவின் மகனை எழுப்புவாரு, மரித்தோர் உயிரோடு எழுந்துட்டாங்க, ஜோர கை தட்டுங்க சொல்லி அப்படி நீ பின்னால பேக்ல வந்துருவீங்க. அந்த பாதை இல்லை. இது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. எச்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இது ஒரு வழி பாதை. சும்மா திரும்ப வர முடியாது. நிலையா நிக்கணும். நீ அற்புதங்களை பார்க்க போகிறாயோ, நீ பின் திரும்புவது நிச்சயம். நீ கல்வாரிக்கு போவாய் என்றால், கெத்செமனிக்கு போகிறாய் என்றால், அங்குதான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். ஒரு வழி பாதை. அவர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது செய்தி கேட்கிறார்கள். நிலைத்திரு, குமாரனில் நிலைத்திரு, பரிசுத்தாவில் நிலைத்திரு, பிதாவில் நிலைத்திரு. தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அர்ப்பணம் செய்வோமா?